அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 98455177. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கலைஞரை விமர்சிப்பது என்பது தமிழ்நாட்டுல ஒரு தொற்று நோய் மாதிரி ஆகி போச்சு. எல்லாரும் விமர்சிக்கிறாங்க. திருமாவளவன் சொல்றாரு. திருமாவளவன் இன்னைக்கு திமுகவை தூக்கி பிடித்ததனால் உன்னுடைய கம்பீரமே போச்சு. உன்னுடைய கம்பீரம் எங்கிருந்து வந்த கம்பீரம்? ஜெயலலிதா ஆட்சி காலத்துல ஜெயலலிதா எந்த பார்ப்பனர்களோட ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல. தெற்கத்தி கள்ளப்பண்ணு யாரு? சசிகலா தான் ஆட்சியும் அதிகாரமும். இதுல எங்க பார்ப்பனியா வந்துச்சு? எம்ஜிஆர் இருந்த காலத்துல அத்தனையுமே ஒடுக்கப்பட்ட மக்கள் தான். பாலசிங்கத்தினுடைய உடலை தூக்கி சுமந்த நீங்கள் யாரை தூக்கி சுமக்கிறீங்க? இழிவுகளையும் கழிவுகளையும் தமிழ்நாட்டினுடைய அசிங்கங்களையும் தூக்கி சுமப்பதா உங்களுடைய பணியா? கீழ போராட்டத்துக்கு கருணாநிதி ஆதரவாளரா எதிர்ப்பாளரா? மனசாட்சி புது நீங்களே சொல்லுங்க. தமிழ் தேசியன்ற புள்ளிக்கு சார், தமிழ் தேசியத்துக்கு எதிரானவர்னு கலைஞரை கட்டமைத்தாங்க. நீங்க தானே கட்டமைத்தீர்கள். நீங்க யாருக்கு எதிராக உண்ணாவிரதம் இருந்தீங்க? இல்லாத திராவிடம் தமிழ் தேசியத்தை ஆளுகிறதுன்னு யாருக்கா சொன்னீங்க? திரும்ப பார்க்க போறாரு கருணாநிதியை. அப்போ ஜாபர் ஷெட் தள்ளி விடுறாரு. நடந்ததா இல்லையா? யாரு? திருமாவ நடந்ததா இல்லையா? இதெல்லாம் ஏன் சொல்றேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. தள்ளி விடுறாருங்க. என்ன நோய் தொற்று வந்துருமா அவருக்கு? யாருக்கு? கருணாநிதி. நடந்ததா இல்லையா? குறிவைத்து தாக்கப்படுகிறார் கருணாநிதி. ஏன்? என்ன இணை எதிரியை குறி வச்சதாக தாக்குவான். வைகோ எதிர்கட்சி ஆரம்பிச்சாரு, எம்ஜிஆர் எதிர்கட்சி ஆரம்பிச்சாரு. சீமானுக்கு பின்னாடி 50 லட்சம் பேர் எப்படி போனா? விஜய்க்கு பின்னாடி எப்படி போனா? ராமதாஸுக்கு பின்னாடி இப்படி போனா? உங்களுக்கு பின்னாடி இப்படி வந்தான். நீங்க பிரபாகரன் என்ன கற்றுக்கொண்டீர்கள்? கருணாநிதி கத்துக்கிறத உங்களை பார்க்க முடியும். பிரபாகரன் கத்துக்கொண்டதை எங்களால் பார்க்க முடியல. ஒன்னு சொல்லியிருக்க ராஜபக்சேட்ட, தமிழை என்னைக்கு தோக்க மாட்டாயா? தமிழன் உலகத்தை ஆண்டவ, உலகத்தை ஆளுவான். இந்த வரலாற்றை பதிவு செஞ்சிருந்தால ராஜபக்சே என்ன பண்ணிருப்பாங்கள? சுற்றுப்பானா? ஜெயிலுக்கு சங்கராச்சாரிய முதல் போன சிறைத்துறை அதிகாரி பேர் சொல்லட்டுமா? பத்திரமா பாத்துக்க. யாரு? கருணாநிதி ஜெயிலுக்கு சொல்றாரு. நீங்க ஏதோ பக்கத்துல பார்த்த மாதிரி சொல்றீங்க. இல்லங்க, 1 கோடி பேர் இந்த செய்தி தெரியுங்க. அந்த ஜெயில் அதிகாரியே பதிவு பண்ணிருக்காரு, தெரிஞ்சுங்க. வெளியேற்றப்பட்டு இன்னைக்கு அண்ணன் வைகோ எப்படி இருக்காரு? திமுகவில் ஆட்சிக்கு கொண்டு வருவதை, தளபதியை கொண்டு வருவது, அதே போல இப்ப அவரு 2வது வைகோவா மாறி திமுகவுடைய ஆட்சியை தாங்கி முடிக்க முடியாது, தாக்கி முடிக்க முடியாது. அண்ணன் திருமா இத்தனை ஆண்டு காலம் தூக்கி பிடித்தாலும் திமுக வீழ்ந்தே தீரும். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் பாண்டியன் சார். வணக்கம் பாண்டியன் சார். விரைவா உடனடியா உட்கார்ந்துருக்கோம். ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு. கலைஞர் அவர்களுடைய நினைவேந்தல் கூட்டத்தில் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் பேசியது பெரிய சர்ச்சையையும் விவாதத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் நான் விமர்சித்து சொல்லல, ஆனால் வரலாற்றில் இப்படியெல்லாம் இருந்தது. அதாவது திராவிட இயக்கத்திற்குள்ளார பார்ப்பனியத்தை உட்புகுத்தியவர் எம்ஜிஆர். ஜெயலலிதா ஒரு பார்ப்பன பெண்ணை அந்த கட்சியின் தலைவராக்கியது எம்ஜிஆர். ஒரு பார்ப்பனிய சிந்தனையில தான் எம்ஜிஆர் இருந்ததாகவும் ஜெயலலிதா இருந்திருக்க கூடும்ன்ற மாதிரி அவர் சொல்றாரு. இருந்ததாக அவர் ஒரு ஒரு பகுப்பாய்வு நடத்தி தான், நான் ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தி தான் இதை பேசுறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் பார்ப்பனிய சித்தாந்தத்தோடு பார்ப்பனிய சிந்தனையில் இருந்தாங்களா? அதை நீங்க தான் சொல்லணும். அதுல இன்னொரு விஷயம், கலைஞர் குறிவைக்கப்பட்டார். கலைஞரை தாக்குவதற்காகவே பார்ப்பனிய தலைவரை எம்ஜிஆர் கொண்டு வந்தாரு. எம்ஜிஆர் கலைஞரை திட்ட தொடங்கினாரு, விமர்சிக்க தொடங்கினாரு, குறிவைத்து விமர்சிக்கப்பட்டார். எல்லாருமே இன்னை வரைக்கும் விமர்சிக்கிறாங்க. சீமான் வரைக்கும் சொல்றாரு. அவரு பெயர் குறிப்பிடாம அதான் சொல்ல வராரு. அதாவது ஏன் கலைஞர் மட்டும் குறிவைக்கப்பட்டார்? ஏன் எம்ஜிஆரை பேசலாம்ல, ஜெயலலிதாவை பேசலாம்ல, அண்ணாவை பேசலாம்ல அப்படின்னு எல்லாம் திருமாவளவன் கேட்கிறார். கலைஞரை விமர்சிப்பது என்பது தமிழ்நாட்டுல ஒரு தொற்று நோய் மாதிரி ஆகி போச்சு. எல்லாரும் விமர்சிக்கிறாங்க. இது ஒரு சரியான போக்கு இல்ல. அதே போல தமிழ் தேசியத்துக்கு எதிராக கலைஞரை எதிரானவர் அப்படின்னு கட்டமைச்சிட்டாங்க. அவர் தமிழ் தேசியத்துக்கு எதிரானவர் இல்ல அப்படின்ற மாதிரி திருமாவளவன் சொல்றாரு. உங்கள் பார்வையில் திருமாவளவனுடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எப்படி பார்க்கறீங்க? நான் முதல்ல ஒரு சிறு குறிப்பு மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லிடணும். எப்படின்னா, நீங்கள் திருமாவளவன்
என்ற பெயர் ஒரு பல 100 வருடங்களுக்கு பிறகு ஒடுக்கப்பட்டவனுடைய குரல். சரியா? அதை நம்ம குறைத்து மதிப்பிட முடியாது. இவர் 99 தேர்தலுக்கு முன்பு வரை அவரே பார்ப்பாரு. இவர் தேர்தல் பாதை திருடர் பாதை. இது யார் சொல்லுவா? நக்சல் பாரி தான் சொல்லுவோம். பாராளுமன்றம் பன்றி சொல்லுவோம். சரியா சொல்றீங்க. ஏன்னா நீங்க அங்கிருந்து வந்திருக்கீங்க. உங்க ஊர் அந்த ஊர் தானே, வட மாவட்டம். நக்சல் பாரிகள் எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல 5000 பேருக்கும் மேல் சுட்டு கொல்லப்பட்டார். எங்க நீங்க தமிழ்நாட்டினுடைய வட மாவட்டங்கள்ல கிருஷ்ணகிரி, தருமபுரி எல்லாம் ஊத்தங்கரையே ஒரு ஆமா 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 ஆமா. அப்போ இந்த நக்சல்பாரி புரட்சியாளர்கள், பெரியாரிஸ்டுகள், தலித் அம்பேத்கரிஸ்டுகள் அத்தனை பேரும் கூடுகிற இடம் திருமாவளவனுடைய வீடு, திருமாவளவன் தங்கி இருக்கிற அறை. நீங்க ஒரு பெரிய தியாகி யாருன்னு கேட்டா சீலையம்பட்டி ராஜாராம், என்கவுண்டர் பண்ணி சுட்டு கொல்லப்பட்ட சீலையம்பட்டி ராஜாராம். தமிழ்நாட்டினுடைய அத்தனைக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னா, நீங்க ஒரு போலீஸ் அதிகாரியே அது பதிவு பண்றாரு. ஒரு உயர் போலீஸ் அதிகாரி என்ன பதிவு பண்றாருன்னா, அந்த இளைஞனை நான் கைது பண்ணிட்டேன், கைது பண்ணிட்டு உனக்கு என்ன வேணும்னு கேட்டேன், எனக்கு ஒரு பிரியாணி வாங்கி கொடுன்னு கேட்டான். ஒரு புரட்சியாளன். நீங்க நம்ம ஊர் அரசியல்வாதி இந்த வேலுமணி, தங்கமணி, துரைமுருக, அந்த சாராய விற்கிற காந்தி மாதிரி 1,00,000 பேரை அடுக்கினாலும் அவனுக்கு இணையாக மாட்டாங்க. தெலுங்கு செட்டியார் பையன். அதிர்ச்சியா இருக்கா இல்லையா உங்களுக்கு? தெலுங்கு செட்டியார் பையனுங்க. தேனி பக்கத்துக்கு சேலையம்பட்டி. அவன் வீட்டுக்கு போகணும்னு நான் நினைக்கிறேன், என்னால் முடியல. அப்போ அவன் அது போன்ற ஆயிரக்கணக்கான இளைஞர்களை கட்டமைத்தவன் திருமாவளவன். குறைச்சு மதிப்பிட முடியாது. ஏன் இந்த வரலாறு சொல்றீங்க? ஏன் சொல்றேன்னா, அந்த திருமாவளவன் இன்னைக்கு திமுகவை தூக்கி பிடித்ததனால் உன்னுடைய கம்பீரமே போச்சு. அதுதான் சொல்ல வர. நீ உன்னுடைய கம்பீரம் எங்கிருந்து வந்த கம்பீரம்? நீங்க ஒரு ஹோட்டல் இருந்தது எங்கன்னா, திருச்சிக்கும் பெரம்பலூருக்கு நடுவில் ஒரு ஹோட்டல் இருந்தது, லட்சுமி பவன். ஒரு தலித் நடத்தினார். அந்த ஏரியாவில் இருக்கிற அத்தனை பேர் அங்கே தான் சாப்பிடுவான். சிறுத்தைகளுடைய ஒரு பெரிய கட்டமைப்பு அங்கே தான் உருவாச்சு. ஒரு நாளைக்கு 50,000 ரூபாய் வியாபாரம் ஆகுமா? நீங்கள் அந்த கடை எவ்வளோ பெரிய கடை இருக்குன்னு பாருங்க. உயர்தர லட்சுமி பவன் சைவ ஹோட்டல். சிறுத்தையினுடைய ஆரம்ப கட்ட நீங்கள் இந்த பக்கம் கிராஸ் பண்ணுற போது அங்கே போய் செலவு பணம் வாங்கிட்டு போகக்கூடிய ஆள் ஒருத்தர். அவரு ஒரு தலித். அவரு திமுக ஆட்சியில் கைது செய்யப்பட்டு அடித்து உதைத்து அந்த ஹோட்டலை பிரித்து எரியப்பட்டு பல பேர் சிறையில் அடைக்கப்பட்டார். என்ன காரணத்துக்காக? கஞ்சா வித்து, சாராயம் வித்து, அபின் வித்து. ஒன்றும் இல்லை, ஒரு தலித் அமைப்பினுடைய தலைமை உருவாகிற இடம். ஒரே காரணம் தான், வேற எந்த காரணம் இல்லை. திமுக ஆட்சி. ஆனா வர்ற சார், கலைஞரை புகழ் பாடும்போது அவர் சொல்றது, கலைஞருக்கு மட்டும்தான் இந்தியாவிலேயே சமூக நீதி பார்வை இருந்தது அதிகம் அப்படின்றாரு. இந்த சமத்துவபுரத்தை எல்லாம் சுட்டி ஒரு காம்பவுண்டுக்குள்ளார எல்லாரும் தங்குங்க வாங்க அப்படின்ற சிந்தனை எல்லாம் கலைஞருக்கு மட்டும்தான் இருந்தது. இந்தியாவில எந்த தலைவருக்கு இல்ல. இவரே சொல்றாரு. நான் சொல்றதெல்லாம் நான் கடன் வாங்கிலாம் சொல்ல, அந்த திரும்ப சொன்னதான் சொல்றேன். பல கூட்டங்கள் நானே கேட்டிருக்கேன். இல்லாத திராவிடம் இருக்கிற தமிழ் தேசியத்தை அடிமையாக தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்துக்கிறேன்னு சொல்றாரு கருணாநிதி உயிரோடு இருந்த காலத்துல. நல்லா நோடி நோக்கி சொல்லட்டுமா? இல்லாத திராவிடம், தமிழ்நாட்டில் இல்லாத திராவிடம் இருக்கிற தமிழ் தேசியத்தை அடிமைப்படுத்தி ஆட்சி நடக்கிறதுன்னு அவரே சொல்றாரு திருமா. உண்மையும் அதுதான். ஏன்னா கலைஞரை பேசுவது தொற்று நோய் கால்ரா அம்மை பேதிங்கிறார்ல. நான் கேட்கிறேன், அவருக்கு எல்லாம் தெரியுங்க. அவரை விட எனக்கு தெளிந்த அரசியல்வாதி யாரும் இல்ல. தேவைக்கு பேசுறாரு. அருமை நல்ல கேள்விதான். ஏன் பேசுறாருன்னா, வைகோ போய் என்னுடைய இளவல் ஸ்டாலினை முதலமைச்சர் நாற்காலியில் அமராமல் ஓய மாட்டேன்னு சொன்னார்ல. அப்போ இவர் ஏன் வெளியே வந்தார்? ஏன் வெளியே அனுப்பப்பட்டார்?
பலமுறை முரசொலிமாறன்கிட்டையும் கருணாநிதிட்டையும் பலமுறை தன்னுடைய நேர்மையை, தன்னுடைய தியாகத்தை எத்தனை முறை நிரூபிச்சிருப்பார். யாருக்கிட்ட? கருணாநிதி குடும்பத்திட்ட. வைகோ. அப்புறம் ஏன் தூக்கி வெளி விரட்டி விட்டாங்க? சரி, கொலை பண்றாயா அப்படின்னு விரட்டி விட்டாங்க. இவனை அடிச்சு கொள்ளுங்கய்யா, என்னை கொலை செய்யறாயா, இதுதான் அதனுடைய பொருள். இப்ப அதே வைகோ என்ன பண்ணாரு? திமுக போய் இணைஞ்சாரா இல்லையா? இணைந்து என்ன பண்ணார்? மறுபடியும் என்ன பண்றாரு? மீண்டும் தளபதியை நான் தளபதிக்காகத்தான் விரட்டப்பட்ட நபர் வைகோ. இல்ல, அவரு என்னுடைய வாழ்நாள் இறுதி வரை திமுக ஆட்சியில் உட்கார வைக்கிறது தான் என் வேலைன்ற. இப்ப அதேதான் அவர் பேரு அண்ணன் வைகோ. இவர் திரும்ப வைகோ அடையாளத்தை இழந்து நிற்கிறார். எவ்வளவு பெரிய கம்பீரமான தலைவன், போட்ல ஏறி ஈழத்துக்கு போன தலைவன். யாரை அவருடைய தியாகத்தை நம்ம குறைத்து மதிப்பிட்டால் மனுஷனே அல்ல சார். வெறும் ஓட்டரசியல் வேதனைங்க, வேதனை. நீங்க யாருக்கு எதிராக சாக வரைக்கும் உண்ணாவிரதம் இருந்தீங்க? 3 நாள் உங்களுடைய சிறுநீரக பைய செயலிழந்து போகிற அளவுக்கு எதுக்கு நீங்க அந்த உண்ணாவிரதம் இருந்தீங்க? மறைமலை. எதுக்கு உண்ணாவிரதம் இருந்தீங்க? யாரை எதிர்த்து? யார ஆட்சி? ஏங்க நீங்க மனசாட்சி உள்ள அண்ணன் சொல்லுங்க, யாரை எதிர்த்து இருந்தீங்க? நீங்க ஆரம்பித்த கேக்குறீங்களா? ஆமா, அவரை தான் கேக்குறேன். இன்னைக்கு தமிழ் தேசியத்துக்கு எதிரானவர் கருணாநிதினு ஒரு கட்டமைப்பு நடந்துச்சுன்றாரு. அதாவது அப்பா இவரே கட்டமைப்பை உருவாக்குனாரா? நான் கேக்குறேன், தமிழ் பாதுகாப்பு இயக்கம் நீங்களும் ராமதாஸ் நெருங்கி நடத்துனீங்களே. கருணாநிதி தமிழை காப்பாற்ற மாட்டாரு, ஜெயலலிதா காப்பாற்ற மாட்டா. எம்ஜிஆர் காலம் முடிஞ்சு போச்சு. எம்ஜிஆர் காலத்துல நீங்க அரசியல் இல்ல, எம்ஜிஆர் காலத்துல இல்ல, சிறுத்தை இல்ல. ஆனால் அந்த நீங்களும் ராமதாசும் தமிழ் பொங்கு தமிழ் அறக்கட்டளை, தமிழ் பாதுகாப்பு இயக்கம், அது நீங்க தானே தலைவர். ராமதாஸ் உங்களை தலைவரா ஏற்றுக்கொண்டாரா இல்லையா? நம்ம புலவர் கலிய பெருமானுடைய மக சோழ நம்பியார் தான் அதுக்கு அமைப்பாளர், கன்வீனர். என்ன ஆச்சு அந்த இயக்கம்? யாரால் கலைக்கப்பட்டது? எங்க போச்சு? பதில் சொல்லுங்க அண்ணா, எங்க போச்சு? ஏதாச்சும் சொல்லலாம். ஒரு கேள்வி இருந்தா பதில் இருக்கு. பதில் திராவிட இயக்கத்துக்கு சொந்தமான கேள்வி நிறைய இருக்கு. மணிமொழியன் மகள், மணிமொழியன் தாயார், மர்மம்பா, இந்த கதை உலகத்திலே இருக்கு. ஒரு கேள்விக்கு 4 பதில் வச்சிருக்கிற ஒரே இயக்கம் திராவிட இயக்கம் தான். 4 கேள்வி உள்ளெல்லாம் ஈழத்தமிழுக்கு ஆதரவா ஓட்டு போட்டுட்டு இருப்பான். இவங்க வெளியே வந்துருவான். கேட்டா ஆதரவு இல்லை, எதிர்ப்பு இல்லை, ஆம்பளை இல்லை, பொம்பளை இல்லை. அப்ப யாரையா நீ? திருநங்கையா? இப்படித்தான் தமிழ்நாட்டு அரசியல், அப்படித்தானா? தப்பாலாம் சொல்லல. அப்போ உங்களுடைய அரசியல் நீங்க எப்படி வீரியமா இருந்தீங்க? சென்னையில் விடுதலை சிறுத்தைகள் மாநாடு ஊர்வலம் உண்ணாவிரதம்னா சென்னையை குலுங்குமே. இப்ப ஏன் எங்க போச்சு உங்களுடைய கம்பீரம்? உங்க கம்பீரம் எங்க போச்சு? நீங்க ஈழத்துக்கு போறீங்க, கனிமொழி, திருமாவளவன், டிஆர் பாலு, டிகேஎஸ் இளங்கோவன், இப்படி பெரிய குழுவே போகுது. உங்களை மட்டும் வழி அனுப்புவதற்கு தள்ளுவண்டியில் எங்க வராரு? ஏர்போர்ட்டுக்கு வராரு. என்ன இந்திய வெளியுறவுத்துறை அதிகாரிகள், மூத்த அதிகாரிகள் உடனே கருணாநிதி வந்துட்டான். அதுல ஒரே ஒரு ஆள் டேஞ்சருங்க, அவர் கொஞ்சம் பார்த்து அனுப்புங்க, புத்தி சொல்லி அனுப்புங்க. அங்க போய் ராஜபக்சே சட்டையை பிடிச்சிருவாரு. விமானம் நிலையம் வரைக்கும் வராருங்க. அவர் வாழ்நாள யாரையும் வழி அனுப்ப, பிரதமருக்கு வருவாரு, ஜனாதிபதிக்கு வருவார். யாரு? கலைஞர். தள்ளுவண்டியில எங்க வராரு? விமான நிலையம். தள்ளுவண்டியில் விமானம். அந்த குழுவை அனுப்ப வரல, திருமாவை. அதுதான் முக்கியம். சொல்லி அனுப்புனா சொல்லி என்ன, நீ அங்க போய் அங்க சண்டை பிடித்து விடாது. யார? ராஜபக்சேவ ஏதாவது இருநாட்டு உறவுகளும், கத்திரிக்காய் உறவு. எங்க வர்றாரு? வெளிநாட்டு அதிகாரிகள், வெளியுறவுத்துறை அதிகாரிகள் சொல்லி கிளாஸ் எடுத்து எங்க வர்றாரு? விமான நிலையம். யாருக்காக? எல்லாம் மறைக்கப்படுது. இங்கதான் ஊடகம் பூரா எப்படி இருக்கு? தரகர் நடத்துறான், ஜெயிலுக்கு அக்யூஸ் பூரா நடத்துறான், ஜெயில் இருந்த பயில நடத்துறான். அண்ணன் தம்பி, நான் பேர்லாம் சொல்ல உங்களுக்காக, நான் சொல்ல விரும்புறேன், உங்களுக்காக நான் சொல்லலை. ஏன்னா ஆதனுக்கு மரியாதையை காப்பாற்ற வேண்டியிருக்கு. சரியா? அதனால இந்த ஊடக செய்தியெல்லாம் சொல்லவே இல்லை. இதுதான் உண்மை செய்தி. உண்மை செய்தி இதுதாங்க. அப்போ ராஜபக்சேவை சந்திக்க போகும் திருமாவளவனுக்கு இங்கிருந்தே தகவல் சொல்லிதான் அனுப்புறாங்க. நீ சண்டை பிடிச்சிடாத, உன்னை வந்தாலும் உன்னை டென்ஷன் பண்ணுவான். அதே அங்க போனோடனே பின்னால திருமாவளவன் இருங்க சார், அங்க போனோடனே ராஜபக்சே என்ன தெரியும் சொல்றான்? உங்க அண்ணன் கொண்டு விட்டேன். யாரு? பிரபாகரனை நான் கொண்டு ஒழித்து விட்டேன். நீ அங்க இருந்தீனா நீங்க உசுரோட இருக்க மாட்டேன். யார் சொல்றா? ராஜபக்சே. இவரு சொல்றாரு, திருமாவளவனே சொல்றாரு. இவரு வேற ஒண்ணும் சொல்லியிருக்க வேண்டியதில்லை. உலக தலைவனா நீ என்ற காலம் போட்டப்பட்டிருப்பாய். என்ன தமிழர்கள் எந்த காலத்திலையும்
தோல்வி அடைந்ததாக வரலாறு இல்லையா? இதை பதிவு பண்ணியிருந்தா போதும். இதை சொல்ல நினைக்கிறாரு கருணாநிதி, சட்டை பிடிச்சி இழுக்கிறாரு. சட்டை கொழும்புல சட்டை பிடிச்சி இழுக்கல, அந்த உணர்வு, உணர்வு. நீ யார்? நீங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கருணாநிதி என்னையா பண்ணாரு? கீழ்வன்மனுடைய வரலாறு தெரியுமா? 44 பேரை குண்டொழித்த அந்த கோபாலகிருஷ்ணன் யார் ஆட்சியில் வெளியே வந்தான்? அந்த வழக்கை புஷ்ஷு எப்படி போச்சு? யாருடைய ஆட்சி? காங்கிரஸ் ஆட்சியா? திமுக ஆட்சி இல்லையா அது? அந்த வழக்கு நீர்த்து போவதற்கு என்ன காரணம்? பல ரகசியம் இருக்கு. அதெல்லாம் இப்ப சேர்த்து எல்லாம் மறைந்து விட்டார்கள் சார். திருமாவின் ஆய்வு அவருடைய பகுப்பாய்வு அவர் சொல்றாரு, ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் 2 பேரும் பார்ப்பனியத்தை உட்புகுத்தியவர்கள், பார்ப்பனிய ஒரு ஆதரவோடு ஒரு அந்த மனநிலையில இருந்ததா சொல்றாங்க. கருணாநிதி அதுக்கு முழு எதிர்ப்பா இருந்த மாதிரி தான் அவருடைய பேச்சே இருக்கு. சரி, நான் இதெல்லாம் அவர் சொன்ன. 2வது, சங்கராச்சாரியை பார்ப்பன பெண் ஜெயலலிதா தான் முடிச்சு சிறையில் அடைத்து காஞ்சிபுரத்துல லாக்கப்ல போட்டது யாரு? கருணாநிதியா போட்டாரு. சங்கராச்சாரியார் ஜெயிலுக்கு போறாரு. அண்ணா திருமாவுக்கு இதெல்லாம் தெரியாம இருக்காது. தெரியும். அரசியல கரைச்சு குடிச்சு அப்படியே ஜெனிச்சவர். ஜெயிலுக்கு சங்கராச்சாரியர் முதல் போன சிறைத்துறை அதிகாரி பேர் சொல்லட்டுமா? பத்திரமா பாத்துக்க. யாரு? கருணாநிதி ஜெயிலுக்கு சொல்றாரு. நீங்க ஏதோ பக்கத்துல பார்த்த மாதிரி சொல்றீங்க. இல்லங்க, உலகத்துல எல்லாருக்கும் தெரியுங்க. உங்களுக்கு ஒண்ணுமே தெரியலன்னா உங்களை பரிதாபப்படுறாங்க. உங்களை 1 கோடி பேர் இந்த செய்தி தெரியுங்க. அந்த ஜெயில் அதிகாரியே பதிவு பண்ணியிருக்காரு, தெரிஞ்சுங்க. அப்போ பத்திரமா பாத்துக்கோ. ஆமா, சங்கராச்சாரியார் மேல கருணாநிதிக்கு என்ன ஆதரவு? என்ன அந்த சங்கராச்சாரியாருடைய வழக்கு திமுக ஆட்சிக்கு 2006-11 தான் நீர்த்தே போச்சு. ஜெயலலிதா போட்ட வழக்கு எப்ப நிறுத்தி போச்சு? 2006-11 ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அந்த வழக்கு நீர்த்தே போச்சு. 14க்கு பிறகுதான் அவங்க தீர்ப்பு அவர் முழுமையா அதுல இருந்து விழுது. நீ அப்பவே எல்லாம் ஊத்தி மூடியாச்சு. அப்போ சங்கர மடத்தினுடைய கார் டிரைவரை கூட கைது செய்வதற்கு தெம்பும் திராணியும் இல்லாத கருணாநிதி குடும்பம் என்ற தகவலும் அவருக்கு தெரியும். யாருக்கு? இப்ப அவரு, நான் முதல்ல உதாரணத்துக்கு சொல்லிட்டேன். வைகோ எப்படி திமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டார், கொலைப்பழியோடு வெளியேற்றப்பட்டு இன்னைக்கு அண்ணன் வைகோ என்ன எப்படி இருக்காரு? திமுகவில் ஆட்சிக்கு கொண்டு வருவதை, தளபதியை கொண்டு வருவது, அதே போல இப்ப அவரு 2வது வைகோவா மாறி திமுகவுடைய ஆட்சியை தாங்கியும் முடிக்க முடியாது, தாக்கியும் முடிக்க முடியாது. ஏன்? திமுக காரன் இந்த தேர்தல அதிமுக ஓட்டு போட போறான். பிஜேபி நிக்கிற இடத்துல போட மாட்டான், விஜய்க்கு போட போறான். எழுதி வச்சுங்க சார். நான் சொல்லுவது, நான் சாதாரண மக்களோட போறவன், சாதாரண மக்களோட வர்றவன். மக்களுடைய நாடி துடிப்பை, நான் இன்னோவா காரு எனக்கு 3வது கொண்டாட்டிலாம் இல்லை, தேனி பக்கம்லாம் நான் போறது இல்லை, சரியா? அதனால மக்களுடைய நாடி துடிப்பை நான் தெளிவா பார்க்கிறாரு. கோடம்பாக்கம் பஸ் ஏறி கோயம்பேடு போய் கோயம்பேட்டில் பஸ் ஏறி தான் அரசு பாசில் தான் நான் பயணிக்கிறாள். அதனால மக்களுடைய நாடி துடிப்பு என்னோடு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பழைய தொண்டர்கள், திராவிட கழக தொண்டர் பூரா இப்போ திமுக சேர்ந்துட்டான், அத்தனை பேரும் சொல்லுகிற செய்தி, அண்ணன் திருமா எத்தனை ஆண்டு காலம் தூக்கி பிடித்தாலும் திமுக வீழ்ந்தே தீரும். இதே அண்ணன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈழ போராட்டம் என்பது நீங்க ஆரம்ப கட்டத்தில் இருந்து கடைசி வரை இவரை முதல்ல புலிகள் எங்க கொண்டு போறான்னா, சிறந்த சிந்தனையாளர், சிறந்த பேச்சாளர். இதுக்காகத்தான் புலிகள் இவரை தேர்ந்தெடுத்து புலிகள் இயக்கம் கடைசி வரை 83 இவர் அடையாறு போய் சேர்ந்ததிலிருந்து, யார் அடையாறு கூட்டிட்டு போய் சேர்த்தாங்கள் என்பதிலிருந்து, பிரபாகரன் நேரடியாகவே ஐரோப்பா நாடுகளுக்கு, ஆசியா நாடுகளுக்கு, நீங்க 195 நாடுகளுக்கு 500 முறை சீல் வச்சு பாஸ்போர்ட்டு 25 பாஸ்போர்ட் வந்திருக்கும். இதெல்லாம் யாருக்காக? ஈழ போராட்டத்திற்காக. ஈழ போராட்டத்துக்கு கருணாநிதி ஆதரவாளரா, எதிர்ப்பாளரா? மனசாட்சி புரிஞ்சு நீங்களே சொல்லுங்க. தமிழ் தேசியன்ற புள்ளிக்கு சார், தமிழ் தேசியத்துக்கு எதிரானவர்னு கலைஞரை கட்டமைத்தாங்க. சரி, அப்ப நீங்க தானே கட்டமைத்தீர்கள். நீங்க யாருக்கு எதிராக உண்ணாவிரதம் இருந்தீங்க? நீங்க யாருக்கு எதிராக உண்ணாவிரதம் இருந்தீங்க? இல்லாத திராவிடம்
தமிழ் தேசியத்தை ஆளுகிறதுன்னு யாருக்கா சொன்னீங்க? அந்த ஸ்டேட்மெண்ட் யாருக்கு சொன்னது? யாருக்கு? அவருக்கா சொன்னதான். யாருக்கு? கருணாநிதிக்கு சொன்னதான். வேற யாருக்கு சொன்னது? நீங்க யாருக்கு எதிராக, யார் ஆட்சி காலத்துல யாருக்கு எதிராக உண்ணாவிரதம்? இன்னைக்கு ஏன் சார் இப்படி சொல்றாரு? அதுதான் திமுகவை தாங்கி பிடிக்க. நீங்க ஒண்ணு இல்லைங்க, இது போய் சந்தோஷப்படுத்துமா சார்? இல்ல அலையன்ஸ்ல இருந்தாவே சார் ஒண்ணு வேண்டாம் சார், என்ன பேச விடுங்க சார். 62 அடி கொடிக்கம்பம் முதல்ல ஏத்துன மதுரையில ஏத்துன அந்த கொடிக்கம்பத்தை அந்த தொண்டை என்ன நினைக்கிறான்? 62 அடி ஏத்தணும்னு நினைக்கிறான். தலைவனுக்கு வயசு 62 ஆச்சு. ஏத்த முடிஞ்சதா? எங்க மதுரையிலேயே முதல் கொடி எங்க? சிறுத்தையினுடைய தலில் பேந்தருடைய கொடி அங்கதான் ஏற்றப்பட்டது. இன்னைக்கு ஏத்தல். கலெக்டர் பெரிய சண்டை நடக்குது. அந்த அம்மா லேடி கலெக்டர் எல்லாம் ஏற்றிட்டு வந்த போலீஸ் விட்டு மறத பழைய கலெக்டர் அவங்க சங்கீதா அந்த கொடிக்கம்பத்தை போலீஸ் ஸ்டேஷன் வாசல் கிடக்கு. கள்ளக்குறிச்சியில் ஏற்ற நினைக்கிறேன், ஏற்ற முடியல. வடகாட்டில் யாருக்கு சண்டை? ஆதிக்க சக்தி பூரா எங்க போய் ஒளிஞ்சுக்கிறான்? எந்த கட்சியில் போய் ஒளிஞ்சுக்கிறான்? எது ஆளுங்கட்சி? யார் போலீஸு? வடகாடுல எத்தனை சண்டை எல்லாம் போனாங்க. இந்த நிலை உங்களுடைய கம்பீரங்கள் தொலைந்து கொண்டு இருக்கிறது தலைவரே. கம்பீரம் காணாமல் போய் கொண்டிருக்கிறது. நீங்க கவினுடைய மரணத்தில், கவின் வெட்டி கொல்லப்பட்ட பொழுது, நான் பேர் சொல்ல விரும்பல, 2 பேரும், நான் ஒருத்தருக்கு 84 பார்லிமெண்ட் எலெக்ஷன் வேலை செஞ்சேன், இன்னொருத்தர் நண்பர் தான். 2 பேரும் அங்கு அனுமதிக்கப்படவில்லை. ஏன்? அந்த இளைஞன், யோ நீங்களா அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க எங்களை வச்சு, வாயா. எங்க கவின் வெட்டி கொல்லப்பட்ட இடத்துல அந்த சமூக தலைவர்கள் நீங்க அனுமதிக்கப்படவில்லை. தேவேந்திர குல வேளாளர் சமூக தலைவர்களை யாரு நீங்களே முடிவு பண்ணிக்கீங்க. 2 பேரை அங்க அனுமதிக்காமல் ஒருவர் போராடி அங்க போறாரு. அப்ப அந்த சமூகம் விழிப்படைந்து விட்டது. புரியுதா? இப்ப புரியலையா? புரியுது. அதே நிலைமை யாருக்கு வரக்கூடாது? உங்களுக்கு வந்து விடக்கூடாது. திருமாவுக்கு. ஏன்? இந்த சமூகத்துக்கு நீங்க ஒரு பலாயிரம் வருடங்களுக்கு பிறகு கிடைத்த தலைவர். ஆனால் நீங்க திமுகவையும் கருணாநிதியும் தூக்கி சமப்பதின் மூலம் அந்த தொண்டன் வெறுப்பாயிடுறான். அந்த தொண்டன் தாக்கப்படுவதே யாரால? ஆதிக்க சக்தி தாக்கப்படுகிறான். அவன் ஆதிக்க சக்தி ஒளிந்து கொள்ளுகிற இடம் இது. ஒளிந்து கொள்ளுகிற அதிகார மையம் இது திமுக தான். தலித் இளைஞர்களுக்கும் ஆதிக்க சக்திக்கும் சண்டை நடக்குது சார். சண்டை நடந்தா அவனை காப்பாற்றுவது எது? அந்த ஏரியாவில் இருக்கிற ஆளுங்கட்சியினுடைய ஜாதி, இந்து மேல் ஜாதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் தான் அந்த இளைஞர்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களை காப்பாற்றுறான். அப்போ எங்கே தவறு நடக்குது? இந்த தவறை களைய வேண்டிய நீங்கள் அவர்களை தாங்கி பிடித்தால் உங்களுடைய அடையாளம் என்ன நிலைமைக்கு போகும்? ரவிக்குமார் இருக்கலாம், காணாம போலாம். ஆளூர் ஷானவாஸ் இருக்கலாம், காணாம போலாம். பல ஆளூர் ஷானவாஸ், பல சிந்தனை செல்வன், பல பாலாஜி வர்றாங்க போறாங்க. கட்சி ஆரம்பிக்கப்பட்ட காலத்துல பல தட்டா பெரியசாமிகள், அதுக்கு மேல பேர் சொல்ல விரும்பல, பல பேர் இன்னைக்கு ஆளே இல்லை. உங்களோடு பயணித்தவர்கள் யாருமே இன்னைக்கு இல்லை. ஆனால் இன்னைக்கு அடிமட்ட தொண்டை அங்க ஆதிக்க சாதியால் பாதிக்கப்பட்டு உங்களை கடவுளாக நினைக்கிறான். ஆனா பாதிக்கப்படுகிற அத்தனை பேரும் பாதுகாப்பது எது? அவனை பாதுகாப்பது உங்களுடைய ஆளுங்கட்சி பாதுகாக்கிறதே இல்லை. இல்ல, சமூக நீதி பார்வை கலைஞருக்கு மட்டும்தான் இருந்தது, எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா இல்லைன்ற புள்ளிக்கு தான் அவர் வராரு. சமூக நீதி பார்வை அவங்களுக்கு இல்லையா? இல்லைங்க, ஒரே ஒரு கேள்விதான், வேற இந்த கேள்வி வேண்டாம். கருணாநிதியிடமிருந்து எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த பொழுது எம்ஜிஆர் கட்சிக்கு வந்தது பூரா யாரு? மிட்டா பிரதாசர், பண்ணையார், பட்டுக்கோட்டையாரா வந்தாங்க? யார் வந்தா? தலித் மக்கள் தாங்க வந்தாங்க. யாரு? தலித் மக்கள் தான் கவுன்சிலர் ஆனா, எம்எல்ஏ ஆனா, எம்பி ஆனா. அத்தனை பேரும் எங்கிருந்து வந்தான்? எம்ஜிஆரோடு பயணித்த அத்தனை பேர் எங்கிருந்து வந்தான்? நீங்க வட மாவட்டங்கள்ல தலித்துகள் தான் வந்தாங்க. இன்னைக்கு எம்ஜிஆருடைய ரசிகர்கள் வட மாவட்டத்தில் தலித் இளைஞர்கள் தான். நீங்க கொங்கு மண்டலத்துல அருந்ததிய மக்கள் வந்தான். எம்ஜிஆர் படம் 100 நாளைக்கு ஓடுறதுக்கு அவன் தான் காரணம். தென் மாவட்டங்கள்ல தேவேந்திர குல வேளாளர் வந்தான். தஞ்சாவூர் பக்கம் விவசாய கூலி பூரா யாரு? ஒடுக்கப்பட்ட அவன் தான் வந்தான். எம்ஜிஆர் படம் பார்த்துட்டு அப்படி ஓட்டு போட்டான்.
அப்ப இவன்லாம் யாரு? இவருக்கு சமூக நீதி கிடைக்கலையா? இல்ல, கருணாநிதி எதிர்ப்பு மட்டும்தான் எம்ஜிஆருக்கு இருந்தது. அதுதான் உண்மை. நீங்க எம்ஜிஆரை அவர் சொல்றாரு. அதுதான் உண்மைதான். கருணாநிதி எதிர்க்க வேண்டும் என்று நினைச்ச அத்தனை பேரும் தலைமை தாங்கியது யாரு? எம்ஜிஆர். எம்ஜிஆர மலையாளிலாம் பார்க்கல, கேரளாக்காரெல்லாம் பார்க்கல. இதை எப்படி பார்த்தான்? கடவுளா பார்த்தான். நீங்க மனசாட்சியோடு பேசுங்க. ரெண்டாவது, ஈழ போராட்டத்துக்கு கருணாநிதி எம்ஜிஆர் 2 பேரையும் நீங்க ஈழத்தமிழர்கிட்ட போய் ஒரு சர்வே எடுங்க. யார கடவுளா கொண்டாடுறான்? நீங்க ஈழத்தமிழருடைய அடையாளம் தானே. எத்தனை உங்களுக்கு நீங்க பிரபாகரனுடைய கடைசி வரை ஈழ போராட்ட முடிவுக்கு வருகிற துப்பாக்கி மௌனிக்கிற வரை யாரோட தொடர்பு இருந்தாங்க? தமிழ்நாடு தலைவர் யாரோட தொடர்பு இல்லை. யாரோட தொடர்பு இருந்தாங்க? திருமாவோடு தான். அந்த திருமா பார்க்க போறாரு கருணாநிதிய. அப்போ ஜாபர் ஷேட் தள்ளி விடுறாரு. நடந்ததா இல்லையா? யார? திருமாவை. நடந்ததா இல்லையா? அதாவது நான் இதெல்லாம் ஏன் சொல்றேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. திருமா கருணாநிதியை பார்க்க போறாரு. நாசமா போச்சு, அழிஞ்சு போச்சு. என்னன்னு ஜாபர் சேட்டு அம்சாவுடைய புரோக்கன். யார் அம்சா? இலங்கை துணை தூதர் அம்சாவும் ஜாபர் சேட்டும் தள்ளி விடுறாருங்க. என்ன நோய் தொற்று வந்துருமா அவருக்கு? யாருக்கு? கருணாநிதி. நடந்ததா இல்லையா? மறுக்க முடியாது. மனசாட்சி உள்ள மனிதர் மறுக்க முடியாது. அப்போ இது இப்படிப்பட்ட நபர்களை நீங்க தாங்கி பிடிக்கிறீங்கன்னா உங்களை நாங்களெல்லாம் திருமாவா பார்க்கல, கோட்டு சூட்டு போட்ட ஒரு அம்பேத்கரா பார்க்குறோம். ஏன்? அந்த இளைஞன் எப்படி இருந்தாங்கிறது எனக்கு தெரியும். அந்த இளைஞர்களை இந்த சமூகம் எப்படி வைத்திருந்து தெரியும். இன்னைக்கு அவன் நெஞ்ச நிமித்திட்டு வருவதற்கு ஒரு காரணம் நீங்கள். ஆனால் அதை நீடிக்க வேண்டுமே தவிர அது நீங்க சிந்தனை செல்வனுக்கும் ஆளூர் ஷானவாசுக்கும் ரவிக்குமாருக்கும் பாலாஜிக்கும் பயன்பெறுமே தவிர அந்த சமூகத்துக்கு பயனே போய் சேரல. கூட்டணி கட்சிக்கு எத்தனை 3.3% உள்ளாட்சி தேர்தல் இடஒதுக்கீடு. 3.3னா எத்தனை? அப்போ பாதினா 1.25, 25%னா அரை பேர். இப்படியெல்லாம் நடந்தது. இதெல்லாம் தூக்கி போட்டு போனாரு. போன பிறகு இதயத்தில் இடம் இருக்குனாரு. அதான் திருப்பி சொன்னாங்க, இதயத்திலிருந்து இறப்பைக்கு போயிருச்சு. சிறுத்தைகள் எங்க போயிட்டா? இதயத்துல வச்சுட்டீங்க. இதயத்துல எங்க போயிருச்சு? இறப்பைக்கு போயிருச்சு. இறப்பைக்கு போனா அது எப்படி எங்க வெளியே வரும்? கழிவாக வெளியே வரும். இப்படி எல்லாம் விமர்சனம் செய்யப்பட்டவர். முதல்ல உங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்தது யாரு? மூப்பனார் தான் முதல்ல தேர்தல் பாதை திருடர் பாதைன்னு தஞ்சாவூர் மூப்பனார் பண்ணையாரு என்ன பண்ணாரு? உங்களை முதல்ல அங்கீகாரம் கொடுத்தார். திமுகவோ அண்ணா திமுகவோ திராவிட இயக்கங்களோ உங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கல. முதல்ல அருகில் அமர வைத்து உங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்தவர் யாரு? மூப்பனார். வரலாறு அதை மறந்து விடாது. திருமாட்ட ஒரு பலவீனன் நான் பல பேர் சொல்லி கேட்டிருக்கேன். பணம் கேட்க மாட்டாருங்க கூட்டணிக்கு. அவன் புட்டி வாங்கினாதான் நகருவான். என்னமோ கொடுத்தா கொடு. இது அவரை பெருமையா சொல்லுவாங்க. பல பேர் கேட்டிருக்கேன். அவரோட நெருக்கமாக இருந்த பல பேர் எனக்கு நெருக்கம். அவரை இன்று வரை தொடர்பில் இருக்கிற பல பேர் எனக்கு நெருக்கம். சீட்டு கூட நான் 7 சீட்டு 8 சீட்டு 10 சீட்டு கேட்பாரு. ஆனால் பொட்டி கேட்க மாட்டாங்க. கொடுத்தா வாங்கிக்குவாருங்க, இல்லைன்னா வந்துடுவாருங்க. அப்போ நிறைகளும் இருக்க கருணாநிதியிட்ட இந்த அரசியலில் நீங்க கற்றுக்கொண்டது என்ன? கருணாநிதியே தொற்று நோய் பேசுவது அதான அரசியல் தமிழ்நாட்டுல. அதுதான் அரசியல். அதை தவிர வேற இல்லையா? அதுதான் பேச முடியாதா? ஜெயலலிதாவை பேச முடியாதா? பேச முடியாதா? இல்ல கருணாநிதியை மட்டுமே விமர்சிக்க இல்ல. ஏன்னா அண்ணா 2 வருஷத்துல மறைந்துட்டார். 67 ஆட்சிக்கு 69ல இறந்து போயிட்டார். தமிழ்நாட்டில் ஒரு ஒட்டுமொத்த அடையாளமே கருணாநிதி தாங்க. எப்போ? அப்ப ஜெயலலிதா எம்ஜிஆர் ஒன்றும் இல்லை. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு தமிழ் தேசியத்தினுடைய அடையாளம் யாரு? கருணாநிதி தான். மறைகிற வரை கருணாநிதி தான். ஆனால் கருணாநிதிக்கு எதிராக உழைக்கிற மக்கள் ஒன்று சேர்ந்து எம்ஜிஆரை கண்டுபிடிச்சோம். யாரு? உழைக்கிற மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து. ஏன் எங்க இருந்து வந்து? ஆந்திராவில் இருந்து, கர்நாடகாவில் இருந்து, கேரளாவில் இருந்து வந்தா கட்சி ஆரம்பிச்சான். இல்ல, அவன் பூரா எங்க இருந்தான்? தமிழ, பச்சை தமிழ. அவன் பூரா என்ன ஆரம்பிச்சான்? கருணாநிதிக்கு எதிராக கட்சி ஆரம்பிச்சான். அதுக்கு தலைமை தாங்கிறது எம்ஜிஆர்.
வேற ஒண்ணும் இல்ல. இல்ல ஆனால் அவர் என்ன சொல்றாரு, எம்ஜிஆர் மூலமா பார்ப்பனிய ஆதரவாளர்கள் வந்து பார்ப்பனியத்தை திராவிடத்துக்குள்ள உட்புகுத்த பயன்படுத்திக்கிட்டாங்க எம்ஜிஆர். அதாவது அன்னைக்கு பார்ப்பனிய எதிர்ப்பை சரியா பண்ணிட்டு இருந்த ஒரு கலைஞர் அதை வீழ்த்துறதுக்காக அவரை திட்டி தீர்ப்பதற்காக விமர்சிப்பதற்காக உருவாக்கப்பட்டவர் தான் எம்ஜிஆர். எம்ஜிஆர் மூலமா ஜெயலலிதா ஒரு பார்ப்பனிய பெண் தலைவரான. அதாவது உழைக்கிற மக்கள் சேரியில் படுத்துக்கிறவங்களுக்கெல்லாம் பார்ப்பனியத்தை கொண்டு போயிருந்தீங்கன்னா அண்ணாவே கிடையாது, கருணாநிதியே கிடையாது. அவனுக்கு எங்க எதை காமிச்சீங்க? அண்ணா என்ன காமிச்சாரு? தம்பி அவர் அறிவாளின்னு சொன்னா எப்படி ஏத்துக்கிறது? எம்ஜிஆர் மூஞ்சியை காமினார். இதா பார்ப்பனியம்? யாரை ஏமாற்றுகிறீர்கள்? அண்ணா யாருடைய ஆதரவு ஆட்சிக்கு வந்தாரு? கருணாநிதி ஆட்சிக்கு வந்தவர் எந்த பார்ப்பனியத்துக்கு கத்திரிக்காயும் இல்லை. எங்க போய் படுத்துக்க வந்தாரு? எம்ஜிஆர்கிட்ட போய் காலில் விழுந்தார். சத்யா ஸ்டுடியோல குளிக்கல போய் ஆதரவு கேட்டார். முக்குளத்தோருடைய பெரிய கதாநாயகன் எஸ்எஸ்ஆர் வீட்டுக்கு போய் எஸ்எஸ்ஆருக்கு அவருக்கு பர்சனல் விஷயம், நான் அதெல்லாம் சொல்ல விரும்பல, அசிங்கமா போயிரு. அதனால மரணம் அடைகிற வரை எஸ்எஸ்ஆர் கருணாநிதி கோபமா இருந்தார். என்ன பிறன்மனை நோக்கா பேராண்மை வள்ளுவர் சொல்றாரு. அதுக்கு மேல நான் சொல்லலை. அப்போ இதெல்லாம் காப்பாற்றியவர் யாரு? எம்ஜிஆர். அன்னைக்கு பார்ப்பனையும் தெரியலையா? இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த இடஒதுக்கீடு 69% இடஒதுக்கீடு இருக்குல்ல, இது யாரு காலத்தில் கொண்டு வர? ஜெயலலிதா. அம்மையார் ஜெயலலிதாவுக்கு மூளை யாரு? பட்டுக்கோட்டை தலித் ஐயர் கே சுப்பிரமணியம், எம்ஜிஆர் வக்கீல். அவர் பேரு கே சுப்பிரமணியம். எம்ஜிஆர் அவருக்கு எம்ஜிஆர் வக்கீலே தவிர யார் வக்கீல்? தலித் வக்கீல். நீங்க வட சென்னையில் இருக்கிற அத்தனை தலித் தலைவர்களும் கூடுகிற இடம் ஒரு வீடு. நான் கண்ணால பார்த்திருக்கேன். ஆம்ஸ்ட்ராங் பல முறை காப்பாற்றப்பட்டது. கேஎஸ் இல்லைன்னா எப்போ ஆம்ஸ்ட்ராங் கதை முடிஞ்சிருக்கும். ஆம்ஸ்ட்ராங்குடைய கதை எப்போ முடிஞ்சிருக்கும். ஒன்று. ரெண்டாவது, அவரு தான் ஜெயலலிதாவிட்ட போய் இந்த இடஒதுக்கீட்டை 69% இடஒதுக்கீட்டை நீங்க 8வது பட்டியலில் சேர்த்தால்தான் சட்டமாகுனார். அதுக்கு என்ன வழின்னு அந்த அம்மா கேட்குது. அதற்கான மூளைய பல புத்தகங்களை புரட்டி 69% இடஒதுக்கீடை பார்ப்பன பெண்ணான ஜெயலலிதாவிடம் சொல்லி 2வது நேரம் எங்க எடுத்துட்டு போறாரு? நரசிம்மராவ்ட்ட. நாடாளுமன்றத்தில் இது சட்டத்தை பாஸ் பண்ணணும். சட்டசபையிலும் பாஸ் பண்ணியாச்சு, நாடாளுமன்றத்திலையும் இதை யாரை வச்சு? நரசிம்மராவ். எந்த ஐயர்? தெலுங்கு ஐயர். அதை பாஸ் பண்ணி ஜனாதிபதி யாரு? சங்கர தயாள் சர்மா. இதை செஞ்சது யாரியா? கருணாநிதி செஞ்சாரா? கருணாநிதி காலத்தில் நடந்ததா? ஹைகோர்ட்ல ஒரு அம்பேத்கர் சிலை இருக்கு தெரியுமா? அந்த வரலாறு யாருக்கா தெரியுமா? உலக இந்தியாவில் எந்த உயர்நீதிமன்றத்தில் அம்பேத்கர் சிலை இல்லை. அந்த சிலையை வைத்தது யார்? தலித் ஐயர். யார்? பட்டுக்கோட்டை கே சுப்பிரமணியம் தான், கேஎஸ் தான். எத்தனை போராட்டம், எத்தனை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எதிர்ப்பு, உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் எதிர்ப்பு, போராடி வச்சவர் அவர் தான். வரலாறை திருப்பி பாருங்க, வரலாற்று புத்தகத்தை திருப்பி பாருங்க. வரலாற்று புத்தகம் தலைக்கு வச்சு தூங்குவதற்காக அல்ல. அத்தனை தலித்துக்களும் அங்கதான் கூடி நிற்கிறான். எங்க? கேஎஸ் வீட்டில். கேஎஸ் என்ற ஒரு மனிதன் இல்லைன்னா இந்த சட்டம் வந்தே இருக்காது. சீனிவாச ராவ்னு ஒரு ஆளு தெரியுமா? தஞ்சாவூர்ல கர்நாடகா ஆர்த்தடிக் பிராமின் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்க அந்த சிபிஐல எங்க வந்து நிற்கிறாரு? தஞ்சாவூர் இருக்கிற ஆண்டைகளை எதிர்த்து ஓட விட்டு வந்தார். சாதாரண உழைக்கிற மக்களை சாட்டையில் அடிப்பான், சாணிப்பால் குடிக்க வைப்பான், சவுக்கில் அடிப்பான். திருப்பி அட்றா நான் பாத்துக்கிறேன். எங்கிருந்து வந்த ஐயரு? எங்கிருந்து வந்த ஐயரு? கர்நாடகாவில். இவர் நேசிக்கிற அண்ணன் திருமா நேசிக்கிற அந்த மக்களை எனக்கு தெரிஞ்சு பல விடுதலை சிறுத்தைகளுக்கு பேர் சீனிவாசராவ். நம்ம கோர்ட்ல சீனிவாசராவ் இருக்கார். எங்க போராடும் முதலாளர் நிற்பார், எந்த பிரச்சனை முதலாளர் நிற்பார். தள்ளி முள்ளி தள்ளி முதலாள வந்துடுவார். சிறைக்கா கூட்டிட்டு போ. அவருக்கு என்ன பேரு? சீனிவாச ராவ். அத்தனை போராட்டங்களையும் முன்னிலையில் இருக்கக்கூடிய அந்த சீனிவாச ராவுக்கு நான் ஆரம்பம் எனக்கு ஒரு 10-15 வருஷமா தெரியும். இவர் ஆந்திரா ஆளுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் சொன்னார், யோ நான் திருச்சி பெரம்பலூருக்கு தலித் சமூகத்தை சேர்ந்தவர். எங்கள் அப்பா விவசாய கூலி, தஞ்சாவூரில் முரட்டு ஆளாக இருப்பார். வீட்டுக்கெல்லாம் போயிருக்க சாப்பிட்ருக்கேன். முரட்டு ஆளாக இருப்பார்.
அவர் தான் சொன்னார், எங்களுக்கெல்லாம் கடவுளாக இருந்தான் அந்த சீனிவாச ராவ் ஐயர். அப்போ இதில் எங்கே பார்ப்பனியம் ஊடுருவுது? ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா எந்த பார்ப்பனர்களோடும் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. தெற்கத்தி கள்ளப்பண்ணு யாரு? சசிகலா தான் ஆட்சியும் அதிகாரமும். இதில் எங்கே பார்ப்பனியம் வந்துச்சு? எம்ஜிஆர் இருந்த காலத்தில் அத்தனையுமே ஒடுக்கப்பட்ட மக்கள் தான். நீங்கள் அண்ணன் திருமாக உடைய ஆட்கள் இருக்காங்கல்ல, அவர்களுக்காகவே நடந்த ஆட்சி தான் எம்ஜிஆர் ஆட்சி. ஒரே உதாரணம் போதும், ஈழ போராட்டம் வர மாதிரி இப்படித்தான் நிற்பார். அந்த ஃப்ரண்ட் லைன் படத்தை பார்த்தீங்கன்னா கருணாநிதி அப்படி ஒரு படத்தை பார்க்க முடியுமா? இல்ல சார், நான் என்ன கேட்கிறேன், அவர் உங்களையும் சேர்த்து தான் சொல்றாரு. குறிவைக்கப்பட்டார் கருணாநிதி, குறிவைத்து தாக்கப்படுகிறார் கருணாநிதி. ஏன் என்ன? இணை எதிரியை குறி வச்சதாக தாக்குவான். வைகோ எதுக்கு கட்சி ஆரம்பிச்சாரு? எம்ஜிஆர் எதுக்கு கட்சி ஆரம்பிச்சாரு? சீமானுக்கு பின்னாடி 50 லட்சம் பேர் எப்படி போனான்? விஜய்க்கு பின்னாடி எப்படி போனான்? ராமதாஸுக்கு பின்னாடி எப்படி போனான்? உங்களுக்கு பின்னாடி இப்படி வந்தான்? இதெல்லாம் யாரை எதிர்த்து சொல்லுங்க. இந்த 69 70 30 இது ஒரு 25 வருஷமா தமிழ்நாட்டில் அத்தனை பேர் முட்டாளா கட்சி ஆரம்பிச்சு? எம்ஜிஆருக்கு பின்னாடி ஒடுக்கப்பட்ட மக்கள், அது பின்னாடி அதுதான் எல்லாமே கருணாநிதி எதிர்ப்புன்னே நிக்கிறது. என்ன புள்ளி? ஆமா, இந்தியா முழுக்க சனாதனத்துக்கு எதிராக எப்படி மக்கள் நிக்கிறானோ அதே போன்றுதான் சனாதனம் அழிக்கப்பட வேண்டியது, ஏகாதிபத்தியம் அழிக்கப்பட வேண்டியது சொல்லுகிற நீங்கள் இங்க சனாதனம் யாரு? சனாதனத்தை தூக்கி பிடிப்பது யாரு? நீங்க கருணாநிதி இறந்துட்டாருங்க, கருணாநிதி இறந்துட்டாருங்க, அதான் கருணாநிதி இறந்துட்டாரு. RSS தீர்மானம் போடுறோம், கருணாநிதி இரங்கல் தீர்மானம். யாருங்க சனாதனம்? இரங்கல் தீர்மானம் போட்டு எச்ராஜா கொண்டு வந்து அறிவாளத்தை கொடுக்குறாரு. அறிவாளத்தை கொடுத்த பிறகு முரசொலியில படம் வருது. வந்துதான் வழியா? 1999 வாஜ்பாய் பிரதமராக இருந்த பொழுது என்ன நடந்தது? RSS ஒரு சமூக இயக்கம். அண்ணா திரும்ப முரசொலி வாங்கி பாருங்க. என்ன இயக்கம்? திமுக தொண்டர்கள், திராவிடத்தை கட்டி காக்கிற பெரியார் தொண்டர்கள் அத்தனை பேரும் அது ஒரு சமூக இயக்கம் என்று வீடு வீடா போய் பிரச்சாரம் பண்ணினார். நடந்ததா இல்லையா? வரலாற்று இருக்கா இல்லையா? அப்போ சனாதனத்தை தூக்கி பிடிக்கிற RSSக்கு ஆதரவாக உங்களுடைய அதிகார வெறி மாம மருமக 2 பேரும் வாஜ்பாய்க்கு இடதுபுறமாக வலதுபுறமாக இருந்து சனாதனத்தை தூக்கி பிடிப்பது, உழைக்கிற மக்கள் பல்லனா பறையனா சக்கலினாக இருப்பதுதான் உங்களுடைய விருப்பம்னா எதிர்க்க வேண்டியது உங்களை தான். இப்போ தூக்கி பிடிக்கிற நீங்கள் வைகோவை தான் நான் நினைவு கூற, வேற எதையும் சொல்லு. சிங்கம், மிகப்பெரிய சிங்கம், ஆளுமையான சிங்கம் கருணாநிதி குடும்பம் அத்தனையும் அச்சப்பட்ட சிங்கம் அது. கருணாநிதியினுடைய 2 மனைவிகளையும் மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய அத்தனை பேர் குடும்ப பெண்களை நீங்க போய் இரவிரவா கட்சி மாறிட போறாரு புருஷன், எப்படியா காப்பாத்துங்கன்னு. ஒரு வீட்டுக்கு ராஜாத்தி அம்மா, ஒரு வீட்டுக்கு தயாளம்மா போய் 9 மாவட்ட செயலாளர் கொண்டு, இல்லைன்னா எத்தனை மாவட்ட செயலர் போயிருப்பான்? கட்சியே கலைச்சிட்டு போயிருப்பான். இப்படியெல்லாம் நடந்தது யாருக்கு? ஏன் நீங்க சரியான தமிழ் தேசியவாதியாகவோ பெரியாருடைய தொண்டனாகவோ இருந்தா உங்க கம்பெனி கலகலக்காது ஐயா. இதெல்லாம் அண்ணன் திருமாவுக்கு தெரியும். நக்சல் பாரியிலிருந்து வந்தவர். ஏதோ நேற்று பேஞ்ச மழை இன்னைக்கு முளைச்ச காளான் அல்ல. ஆனாலும் திமுகவை தூக்கி பிடிக்க வேண்டிய நிலையில் நீங்க தள்ளப்பட்டீர்கள் என்பதுதான் எங்களுக்கு வேதனை. உங்களுடைய கம்பீரம் குறைகிறது. ஈழத்தமிழனுக்கா நீங்க செஞ்ச தியாகம் கொஞ்சம் நெஞ்ச தியாகம் இல்லை. ஆனா ஈழத்தமிழை உங்களை மறந்துட்டான். ஏன்? உங்களுடைய நடவடிக்கை. ராஜபக்சே உங்களை என்ன தூக்கில் போட்டிருப்பானா? கைது பண்ணி 4ஆவது மணி கொண்டு போயிருப்பானா? தமிழ்நாடு பொங்கி எழுந்திருக்கும். ஏன்? நீங்க பிரபாகரனை என்ன கற்றுக்கொண்டீர்கள்? கருணாநிதி கத்துக்கிட்டதை உங்களை பார்க்க முடியும். பிரபாகரன் கற்றுக்கொண்டதை எங்களால் பார்க்க முடியல. ஒன்னு சொல்லியிருக்க வேண்டாம் ராஜபக்சேட்ட, தமிழை என்னைக்கு தோக்க மாட்டாயா? தமிழன் உலகத்தை ஆண்டவன், உலகத்தை ஆளுவான். இந்த வரலாற்றை பதிவு செஞ்சிருந்தால ராஜபக்சே என்ன பண்ணிருப்பாங்கள? சுட்டிருப்பானா? இல்ல உங்களை ஜெயில போட்டிருப்பானா? கொந்தளிச்சிருப்பான். 10 கோடி தமிழனை உலகம் முழுக்க கொந்தளிச்சிருப்பான். 10 லட்சம் பேர் கூண்டானா இல்லையா ஜல்லிக்கட்டுல? என்னையா நடக்குதுன்னு உலகம் பூரா பார்த்தான்ல. அதே போல ராஜபக்சே கூட நீங்க சண்டை பிடிக்க வேண்டாம்.
குத்த வேண்டாம், மூக்குல ஒன்றும் பண்ண வேண்டாம். இதை தமிழை தோக்க மாட்டாயா இன்னைக்கும்? இதை பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா அதிர்ச்சியா இருப்பாங்க. கொடுங்கோலம் ராஜபக்ஷே, இன்னைக்கு நீங்க எங்க இருப்பீங்க? தமிழ்நாட்டினுடைய அடையாளமாக மாறி போயிருப்பீர்கள். இப்போ ஈழத்தமிழை உங்களை பேசுகிற போது எங்களுக்கு வலிக்குது. ஏன் கடைசி வரை நீங்க ஈழத்தமிழர்கள் அந்த தேசிய தலைவன் யாரோட தொடர்புல இருந்தான்? இங்க யாரோடு தொடர்புல இல்லை. கடைசி வரை துப்பாக்கி மௌனிக்கிற வரை, அவன் மரணம் அடைகிற வரை தொடர்புல இருந்த ஒரே ஆளாரு உங்களோட தான் தொடர்புல இருந்தான். ஆனால் நீங்க தமிழ்நாட்டினுடைய அவரு நான் சொல்ல விரும்பல, அந்த அளவுக்கு நீங்க சீமான்ட்டு இருக்கிற 50 லட்சம் இளைஞர்கள் உங்கள்கிட்ட வந்திருந்தானா நீங்க தான் தமிழ் தேசிய தலைவர். நான் ஈழத்தமிழர் அங்கீகார மாநாடு உலகத்தில் வேணா போட முடியுமாங்க? அந்த தில்லன் தெம்பு யாருக்கே இருக்குமாங்க? திமுக ஆட்சி காலத்தில் என்ன கூட்டம் வந்து தெரியுமா? நான் போயிருந்தேன் இப்போ புரட்சிவாக்கம் பார்க்கல. எனக்கு தெரிந்து திமுக, அதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், நக்சல்பாரி, எனக்கு தெரிந்த அந்த கூட்டம் 50,000 பேர் கூடும். எங்க நீங்க அண்ணா நகர் ஆர்ச்சி வரைக்கும் அந்த கூட்டம் வந்தது. அண்ணா நகர் ஆர்ச்சி வரைக்கும். அதுக்கு என்ன மாநாட்டுக்கு பேரு? தமிழீழ அங்கீகார மாநாடு. தமிழ் இடத்துல அங்கீகரிக்க போறோமையா? நடக்க மாநாடு நடத்த முடியுமா? உங்க கம்பீரம் குலைகிறதே. ரவிக்குமாருக்கு கம்பீரம் இல்லை. போய் பொன்முடி பொண்டாட்டி கால விழுகிறார். சேச்சி, இன்னொரு சேச்சி இருக்கு, பல சேச்சி கூட அங்கே போய் விழுகிறார். அதெல்லாம் ஒரு காலச்சுவடு சுந்தர ராமசாமியுடைய ஆட்கள், அவங்களாம் RSS ஆட்கள். நான் அதெல்லாம் பெருசாக எடுக்கல. இவ்வளவு பெரிய ஆளுமை மிக்க ஒரு தலைவன் வரலாற்றில் உருவாவதற்கு 62 வருஷம் ஆயிருக்கு. 62 வருடம் கடைசியில் அழிந்து போகக்கூடிய, வரலாற்றில் காணாமல் போகக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட இயக்கங்களை தூக்கி பிடிப்பதற்கு உங்களுடைய அந்திம காலத்தை நீங்க பயன்படுத்துறீங்கன்னா, நான் அம்பேத்கரை பார்க்குறேன். தூக்கி எறிஞ்சிட்டு வந்தார். இந்திய அரசியல் சாசன சட்டத்தை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக என்னால் பதிவு செய்ய முடியலனா மத்திய சட்ட அமைச்சர் என்ன பண்ணாரு? தூக்கி எறிஞ்சார். போங்கடா, உங்க சாவகாசமே வேண்டாம். அதுதான் இன்று வரை காலமாக அம்பேத்கரை கொண்டாடுவதற்கான காரணம். ஆனால் நீங்க திராவிட இயக்கங்களுக்கு மாற்றாக உருவாக வேண்டிய ஒரு சக்தி. நீங்க 50 லட்சம் பேர் அங்கே போய் நிற்கிறான். வேதனையா இருக்கு. இந்த பக்கம் பனையூர்ல போய் நிற்கிறான். இந்த 50 லட்சம் 1 கோடி பேருக்கு தலைமை தாங்கக்கூடிய அச்சலான தகுதி உங்களுக்கு இருக்குங்க. இந்த 2 பேருமே சினிமாவில் கூட பார்த்தது இல்லை தேசிய தலைவனை. தேசிய தலைவன் உங்களை பல நாள் பேசியிருக்கான், பல முறை உங்களோட தொடர்புல இருந்திருக்கார், பல முறை உங்களோட பல இடங்களுக்கு அனுப்பிச்சிருக்கார். அவர் போக முடியாத இடத்துக்குலாம் நீங்க தானே போனீங்க. அவருடைய ஈழத்தினுடைய மனசாட்சி, ஈழத்தினுடைய குரல், ஈழத்தினுடைய உயிர் பாலசிங்கம், தேசத்தின் குரல் மரணம் அடைந்து கிடக்கிற பொழுது யாருக்கு உத்தரவு வருது? தம்பி நீங்க போய் கலந்துங்க. எங்க? லண்டன்ல. பாலசிங்கத்தினுடைய மனைவி அந்த இரங்கல்ல திருமாவளவன் வேட்டி சட்டையோட பக்கத்தில் என்னுடைய இஸ் மை பிரதர் அந்த பொம்பளை சொல்றான். நீங்க பொம்பளை தெருவில் அனுப்பிட்டானோ எங்க தெருவில் தெரியுது அந்த பொம்பளை. இப்படியான வரலாறு கருணாநிதிக்கு அவங்க பாட்டனுக்கே வராது. பல லட்சக்கணக்கான ஈழத்தமிழ தேசத்தின் குரலை தூக்கி சுமக்கிற பொழுது நீங்களும் தூக்கி சுமந்தீங்க. இங்க இருக்கிற பயிர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமா? இப்போ எதை தூக்கி சுமக்கிறீங்க? கழிவுகளை தூக்கி சுமக்கிறீங்க. பாலசிங்கத்தினுடைய உடலை தூக்கி சுமந்த நீங்கள் யாரை தூக்கி சுமக்கிறீங்க? இழிவுகளையும் கழிவுகளையும் தமிழ்நாட்டினுடைய அசிங்கங்களையும் தூக்கி சுமப்பதா உங்களுடைய பணியா? இதுக்குத்தான் பல லட்சம் தொண்டை உங்களை தயார் பண்ணானா? பல லட்சம் தொண்டை யாராலும் பாதிக்கப்படுறான்? ஆதிக்க சாதி எங்கே ஒளிந்து கொள்கிறான்? நான் 2 கட்சியுமே சொல்றேங்க, திமுக அதிமுக 2 பேரையுமே சொல்றேங்க. எங்க ஒளிஞ்சுக்கிறான்? இந்த தேவை எந்த கட்சிக்கும் இல்லை. மதிமுக இல்லை, பாமக இல்லை, எந்த கம்யூனிஸ்டுகளுக்கு இல்லை, காங்கிரஸ் யாருக்கும் இல்லை, சிறுத்தைக்கு மட்டும்தான் இருக்கு. அவன் தான் இன்னும் அந்த காலனி சேரி வலுவு இன்னும் அந்த அந்த எது சமூகத்தினுடைய அவலங்களோடு வாழ்கிறான். அவனை உங்க காலத்திலே மீட்டெடுக்க வேண்டியது ஒரு வரலாற்று கடமை அல்லவா? ஆனால் நீங்க இப்போ எங்க நிக்கிறீங்க?
திமுகவை சுமப்பதில் மட்டும்தான் உங்க கவனம் இருக்கு. இது வரலாற்றில் வேதனையோடு பதிவு செய்கிறார். இது வரலாற்றில் மிகப்பெரிய பின்னடைவு. உங்களுடைய கம்பீரம் கலைந்து கொண்டு இருக்கிறது என்பதை தவிர மீண்டும் மீண்டும் என்னால எதையுமே சொல்ல முடியும். சமூக நீதி என்பது முடுக்கப்பட்ட மக்களுக்கு தேவையானதா சமூக நீதி. திமுகவுக்கோ காங்கிரஸுக்கோ கம்யூனிஸ்டுக்கோ ரிசர்வேஷன் வெஸ்ட் பெங்காலே கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? விபி சிங்கருடைய இடஒதுக்கீட வெஸ்ட் பெங்காலை ஏற்றுக்க மாட்டேன்டான் கம்யூனிஸ்ட். ஏன் இங்கெல்லாம் ஒன்றும் கிடையாதுட்டான். இதான் கேரளாவில் ஏற்றுக்க மாட்டேன்டான் சமூக நீதி. அதெல்லாம் கிடையாது, நாங்களாம் ஒன்றாக்கிட்டான். ஆனால் சமூக நீதி என்பது யாருக்கு தேவைன்னா, அங்கே சேரியில் கிடக்கிறான்ல, வலுவில் கிடக்கிறான்ல, காலனியில் கிடக்கிறான்ல, அவனுக்கு தாயா சமூக நீதி வேணும். அந்த சமூக நீதி திமுகவில் கிடைக்கவே இல்லை, அதிமுகவில் கிடைக்கவே இல்லை. அந்த பார்வை அவருக்கு மட்டும் தான் இருந்ததுன்றாரு. இல்லை அதுவும் எங்க கருணாநிதியினுடைய 7வது நினைவு நாளில் நீங்க இதை கொண்டாடுறாரு, இதை சொல்லுகிறாருன்னா, அப்போ திமுகவை தூக்கி சுமப்பதற்கு கடைசி நபராக அண்ணன் திருமாவளவனை திமுக நியமித்திருக்கிறது என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க. திருமாவளவன் இன்றைக்கு தடம் மாறி போய் கொண்டிருக்கார். இன்றைக்கு தன்னுடைய வரலாற்றையே மறந்து திமுகவுக்காக வரலாறு எழுதி கொண்டிருக்கார். இது சரியில்லை அப்படின்றது உங்களுடைய பார்வையா இருக்கு. மக்கள் என்ன சொல்றாங்க பார்க்கலாம். நேரில் நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி பாண்டியன் சார். நன்றி, வணக்கம்.